Hi Satish, am I audible? Satish, கேக்குதா? Hi, sir. Hey, hi. How are you? Hi, sir. How are you, sir? I'm fine, sir. Okay. It's nice to hear your voice. புரியல சார். இல்ல nice to hear your voice. நேத்து பேச முடியல இல்லையா நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால. ஆமா சார், ஃபுல்லா நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தது. எந்த ரீஜன் நீங்க? எங்க இருக்கீங்க சார்? ஆக்சுவலா நான் கரண்ட்லி பெங்களூர்ல இருக்கேன் சார். பெங்களூர்லயா? பட் ஆனா வந்து நேட்டிவ் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. தமிழ்நாடு ராணிப்பேட். ஓ, வாவ். Glad. I'm glad. So நேத்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்தோம். அதான் சரி உங்ககிட்ட பேச முடியாதனால we just take it off. நேத்து வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன் சார். So ஆக்சுவலா லைவ் செஷன்ல கொஞ்சம் அந்த வாய்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால மறுபடியும் ரெக்கார்டிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிளியர் ஆகுது. So the point of having this platform is like அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஈஸியா நமக்கு அவைலபிளா இருக்கும் ஆல் தி டைம். என்ன எப்போ வேணாலும் நம்ம போய் பேக் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதனால சார் இப்போ கூட உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி விட்டு கேட்குற மாதிரி இருக்கு. என் வாய்ஸ் தான். பட் ஆனா மத்தவங்களோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சு சார். பட் ஆனா உங்க வாய்ஸ் மட்டும் give me 1 second. நெட்வொர்க் இஷ்யூனால இருக்கலாமா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மேபி மைக் இஷ்யூ என்னன்னு தெரியல சார். ஏன்னா மத்தவங்க பேசுறதுலாம் நம்ம கிளீனா இருந்தது. இப்போ எப்படி இருக்கு? ஓகே சார். இப்போ பிரேக் ஆகுதா? ரொம்ப டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கா? அது எப்படின்னா ஒரு மாதிரி எரிச்சலா கேக்குது சார். அது வாய்ஸ் ஒன்று கரெக்டா நீங்க பேசும்போது அந்த மாதிரி ஏன் எனக்கு மட்டும் ஏன் இது மட்டும் முடியாது? நான் மைக்ரோஃபோனையும் சேஞ்ச் பண்ணிட்டேனே. ஆக்சுவலி இந்த மைக்ரோஃபோன். ஹாய் கிருஷ்ணா. Hi sir, good morning. கிருஷ்ணா, என் வாய்ஸ் எப்படி இருக்கு? கிளியரா இருக்கு சார். மார்னிங் சார். எரச்சல் தான் வருதா? இல்லையே சார், கரெக்டா இருக்கு. இல்ல அவர் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குது. பட் ஆனா உங்க வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி எரிச்சலா கேக்குது. சதீஷ் என்ன சொல்றாருன்னா உங்க எல்லாரும் வாய்ஸும் கிளியரா கேக்குது, என் வாய்ஸ் மட்டும் தான் பிரேக் ஆகுதுங்கிறாரு. மேபி நேத்து அவருக்கு இஷ்யூ இருந்தது. நேத்து அவரது கொஞ்சம் ஸ்டக் ஆகி தானே சார் அவரு. நேத்து ஓகே, அது நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது ஓகே அவருக்கு. பட் இப்பவுமே அவர் அதான் சொல்றாரு, நீ பேசுறது கரெக்டா கேக்குது, நான் பேசுறதுதான் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. தெரியல சார், ஆனா எனக்கு கரெக்டா இருக்கு சார். ஓகே சரி. சதீஷ், இதே கண்டினியூ ஆகுதான்னு பாருங்க. நான் ஆக்சுவலி வந்து என் மைக்ரோஃபோனையுமே ஓப்பன் மைக்ரோஃபோனுக்கு மாத்திட்டேன். என்னோட இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் டைரக்ட்லி டு தி மைக்ரோஃபோன். இதை விட பெட்டர் மைக்ரோஃபோன் இல்ல. Let us see if the issue persists. Now it is better. அதே மாதிரி இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா I'll again review the recording as well. என்ன அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா I'll try to get a better hardware. சரிங்களா? ஓகே சார், எஸ்டர்டே ரெக்கார்டிங்ஸ் நான் இப்பதான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. இட்ஸ் பியூர் அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் எடிட்டட் அந்த மாதிரிலாம் வராது. See, இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைக்கும் it is what you do is what it is there. Okay. நம்ம வெட்டிக்கதை பேசுற எல்லாமே இருக்கும். If I am downloading this and putting that in YouTube, then I might, and I might தான், I don't like doing the recording, the editing, the time lovers. Okay sir. Literally speaking, இப்போ நான் இது I'll tell you my schedule. இப்போ நான் இது முடிச்சேன்னா இதுக்கே 6:30 ஆகுதா? 6:30 7:30 I have to go do some workouts. 6:30 இல்ல 7 o'clock ஸ்டார்ட் பண்ணா எப்படி 8:30 வரைக்கும் ஆயிடும். அது 9 o'clock I have to go to office. ஈவினிங் வந்தா எப்படா படுக்கலான்னு தோணும். அவ்வளவுதான். No more time for என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா எடிட்டிங் வர்க். இல்ல
வேற ஏதாவது உருப்படியா பண்ணலாம். எடிட்டிங் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ ப்ரொடக்டிவ் திங் ஃபார் மீ. அதனால அது வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ பி டூயிங். வேற ஏதாவது உருப்படியா சொல்லு, புதுசா ஏதாவது படிக்கலாம்னு சொல்லு, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா கூட வில் ட்ரை டூயிங் இட். ஓகே, ஓகே சார். எடிட்டிங் இஸ் லைக் நோ. என்ன இந்த மோஸ்ட் யூடியூப் வீடியோஸ் நீ பார்த்துருப்போம். நம்மளோட இப்போ ரீசெண்டாக வர்றது எல்லாமே வந்து அப்படியே தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். எதுவுமே நம்ம வந்து எடிட்டிங்லாம் பண்ணுறது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கண்டென்ட் அவைலபிளாக இருக்கும், இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஜென்ரலா எல்லாருக்கும் இதாக இருக்கும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்க போய் கண்டென்ட் எடுத்துட்டோம்னு, என்ன ஏது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ப்ராப்ளி இந்த இதோட லிங்க் நம்ம வில் கிவ் இட் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. பிரச்சனை என்ன அப்படின்னா ஆன்லைன்ல 50 மெம்பர்ஸ் ஒன்லி 50 மெம்பர்ஸ் கேன் அட்டெண்ட் அட் அ டைம். ரைட்டா? 50 பேருக்கு தான் நம்மகிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கு. ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் இஃப் நீடட் வி மே கோ டு the platform allows up to 300 or so. ஓகே சார். ரைட். பட் நம்மகிட்ட வந்து 50 தான் இப்போ லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ வில் ஹிட் அ பாட்டில் நட். ரைட்டா? என்ன சொல்றது, யூடியூப் இஸ் லைக் எனி ஒன் கேன் லேர்ன். இப்போ வந்து இங்க வந்து தே கான்ட் கம் அண்ட் ஜஸ்ட் சர்ச். இல்ல இப்போ எனக்கு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் வேணா சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மட்டும் அப்படின்றத இவங்க தேடி இங்க எடுக்க முடியாது. அந்த கோர்ஸ்க்குள்ள ஒன்னொன்னா போய் they have to browse இல்லையா. யூடியூப் பொறுத்த வரைக்கும் they can just go over that search அப்படின்னா the video will be there available with along a lot of other videos. They can just take that particular topic. அந்த மாதிரி தான். But if you want a more structured approach அப்படின்னா this platform which we are working on will be the right for but the content I am planning to make it available in both the places. Okay. What's the harm in it? எப்படி இங்கேயும் இருக்கு, அங்கே இருக்கிறதுனால it's not gonna ruin anything at any point. That is the plan. So it can help everyone. அவ்வளவுதான். ஓகே. ரைட்டா? இன்னைக்கு 2 பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வரல. பார்க்கலாம். ஓகே சரி. ஓகே, ஹியர்ஸ் மை क्वेश्चन. யாராவது ஒருத்தர் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? அதாவது ஜாயின் பண்றதா வெயிட் பண்றாங்க, நான் அப்ரூவ் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா? நோ சார். இல்ல சார். இல்ல சார், நோ. ஓகே, அப்படின்னா ஐ ஹேவ் டு மேக் ஒன் ஆஃப் யுவர் கோ-ஹோஸ்ட். ஏன்னா நான் செஷனுக்குள்ள போயிட்டேன்னா யாராவது ஒருத்தர் இங்க வரும்போது ஐ வில் ஃபீல் அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே யாரையும் நம்ம அலோவ் பண்றது இல்லை. பட் அந்த ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாங்க நம்ம இங்கிட்ட தான் பேசிட்டு இருப்போம். Then it will be like we'll lose these people as well. Right. So யாராவது கொஞ்சம் வாட்ஸ்அப் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. வாட்ஸ்அப் அதுவும் முடியாது, குரூப்ல இருக்கவங்கள மட்டும் தான் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். எஸ், எல்லாருமே தெரியல. 2 பேர் நியூ ஆட் ஆனாங்க, யாருன்னு தெரியல. ஆமா, அது நம்ம சதீஷ் அண்ட் அப்துல். ஓகே, இவங்க 2 பேர் தான். பழைய inactive members I think we can remove. Let us do a cleanup whenever it's time. Okay. So right now not a problem. Inactive groups, inactive members we will try to take it up. Nice. Okay. Agalya, I am really sorry about yesterday. நேத்து ஈவினிங் கனெக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் I was occupied with a lot of things. நானுமே we will fix one day in the week sir, so that a preparation எனக்கு பெட்டரா இருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த வீக் விடுங்க. நம்ம ப்ராபபிலி நெக்ஸ்ட் வீக் அல்லது சாட்டர்டே சண்டே தான் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. நோ சார். அண்ட் அதுக்கப்புறமா we will plan. சரியா? நானும் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில டாபிக்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா தான் பெட்டரா இருக்கும். மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்றேன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். No. That's something you are driving. Okay. Okay sir. My explanation, that's one style. So see, people should know, right? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி they will handle the sessions. Okay. People should, who knows, people might like Agalya's teaching better than mine. Doesn't matter. illa the point is, as long as the knowledge which we are consuming is transferred to others, I'm fine with it. Okay. See, it's not like I'm generating the knowledge on my own. எனக்குமே யாராவது சொல்லி கொடுத்தாங்க, I'm giving it out here. So this is how this is the structure I wanted, peer to peer learning. நான் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறேன், you go and teach others, so that the main objective is like, இன்னைக்கு நீங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸோட காஸ்ட் பார்த்துருக்கீங்களா?
What is the cost of a data science course? சார் நாங்க இங்க விசாரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெர்க்லில இங்க $80,000 சார். எவ்வளோ? $80,000. $8,000. When you convert that into a US ISD, it's around like என் 65 lakhs. ஃப்ரெண்டும் நாங்களும் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நான் ஒரு இடத்துல விசாரிச்சு இட்ஸ் $40,000 or $50,000 சொன்னாங்க. So, அவங்க கேட்டு $85,000 நாங்க. exactly. We dropped the plan. No, so the point is approximately 35 to 65, 70 lakhs is what people are spending on. அந்த ரேஞ்ச்ல I just want people to be able to get that knowledge, okay, free of cost. பட் ஆனா எம்எஸ் படிச்சாலும் சார் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க even though she is MS in better university but the knowledge of the industry and the practical applied knowledge is not there அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. See, I recently heard a word with a guy from France. He is doing MS computer science and he wanted me to teach him his entire syllabus. Oh, okay. Literally he was like sir நீங்க எனக்கு ஃபுல்லா சொல்லி கொடுங்க உங்களோட இதல I was like கரிக்குலம்லாம் கேட்டேன் அவர் அதுக்கப்புறம் I was not able to reach out to him. கரிக்குலம்லாம் அவர்ட்ட வந்து I was not able to proceed. நமக்கு டைம் இல்ல. நமக்கு வெரி லிமிட்டட் டைம் தான் இருக்கு. டைம் தான் சார் பிரச்சனை எல்லா இடத்துலயுமே. சோ உங்களுக்கு மத்த வர்க் இருக்குல்ல. There's a learning also involved. It's not like we come over here, sit and just give yarns. There's a learning involved. அப்ப அதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால and we have one new person, Sridhar. Hi Sridhar. Sridhar, am I audible? So நான் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்க. Yeah, Sridhar ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. பட் எங்களுக்கு விசிபிளா இல்ல. Sridhar, yeah, setting up. Okay, fine. Set up பண்ணிட்டோம். We have to figure out a way. யாரா ஒருத்தர் co-trainer add பண்ணட்டுமா? அகல்யா, can I make you as a co-trainer? Okay sir. I don't think I can do it here. Next session la I'll make you as co-trainer, okay? Because see, இப்போ 5:37. Sorry, we'll continue with the session. இன்னைக்கு I'll try to manage both of them. ஆனா upcoming இதெல்ல we have to make it, okay? Share the screen. Let me know if my screen is visible. சரியா? Screen தெரியுதா? இல்ல அப்பதான் தெரியுது. Okay. Okay guys, so இன்னைக்கு actual plan என்னன்னா simple linear regression போலான்றதான் plan, but I was just going through my notes, right? What I thought was like நம்ம simple linear regressionக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணா பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு I felt, because these are things which are going to come to you more number of times. Y hat, yi, right? இதெல்லாம் வரும். What is yi? Why predicted value sir? Y hat is a predicted value. Y hat predicted value, yi input sir, trained test. So I wanted everyone to know all these things, okay, before we proceed further with the normal simple linear regression. Idana actual plan வந்து next simple linear regression start பண்ணலாம் அப்படிங்கறதுதான். Okay, so let's proceed. சரியா? Sridhar, I hope you have seen my yesterday's video, right? Okay, sure. Okay, unmuting your mic and speaking up will really make the session interesting. Whenever you are ready, you can go ahead. சரியா? Okay, so first நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா actual versus predicted value இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, what exactly is value? How does this actual value and predicted value gets generated? நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, சரியா? இந்த எக்ஸாம்பிளே நமக்கு எடுத்துக்கலாம். What are the actual values here? 1,2. நம்மளுடைய data points.
Yeah, data. நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவல் வேல்யூ. ஏன்னா நமக்கு ஷோர் ஸ்டார்டா தெரியும் இதான் அதோட வேல்யூ அப்படிங்கிறது, ரைட்? வாட் இஸ் த ப்ரெடிக்டட் வேல்யூ ஹியர்? நம்ம 6ல இருந்து எடுத்தோம்ல சார் 7 this point 6 to 7.5. என்ன சொல்லணும்? நான் உனக்கு 6 அப்படின்ற பாயிண்ட் கொடுக்குறேன். இதுக்கு ஆக்சுவலா கரஸ்பாண்டிங் ஆகக்கூடிய y என்னன்றது. ஓகே, நமக்கு வந்தது என்ன 7.5. ஆக்சுவலி என்ன இருக்கலாம்? இந்த லைன், நான் இந்த லைன் இன்னும் ஸ்ட்ரைட்டா போட்டு வந்தா ஆக்சுவலா வந்து அது 8ல வந்து ரைட்டா, அல்லது it might have come to 6, we don't know, right? ஆக்சுவலா என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய ஆக்சுவல் வேல்யூ. இப்போ 1,2 அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, ரைட்டா? இப்போ நான் 1ல போடுறேன்னு வைங்களேன். if I am predicting it here, I have said 1,2, but is it actually 1,2? இந்த பாயிண்ட் நல்லா பாருங்க. அந்த லைன் 1,2ல போகுதா? இல்ல சார், ஒரு பாயிண்ட் தள்ளி. There is a difference. Okay, so in the let us assume this line is the machine learning model oda output nu vechittingana, உங்களுடைய ஆக்சுவலா அது வந்து 1,2ல இருக்க வேண்டிய பாயிண்ட், பட் யுவர் மாடல் இஸ் சேயிங் a bit higher, 1,2.1, 2.2 அல்லது 1,1.8 ன்னு சொல்லுது இல்லையா? உங்க மாடல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் ப்ரெடிக்டட் வேல்யூ. ஓகேவா? உங்களுடைய ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட் தான் என்னது? actual value. Okay, so normally predicted value வந்து actual வந்து we normally denote it as yi. predicted வந்து we normally denote as y hat. Okay, so moving forward ல எப்போவாது நீங்க இந்த y hat அப்படின்றத பாத்தீங்கன்னா don't get confused. ஓகே, டு சே இன்னும் கரெக்டாக சொன்னால் 1,2 அப்படிங்கிறது என்னோட ஆக்சுவல் பாயிண்ட். இதே நான் மிஷின் லேர்னிங் மாடலுக்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னா இட் இஸ் சேயிங் லெட் அஸ் சே 1,2.1. ஸோ இதில் yi எது? 2.1. yi yi 1,2 சார். yi-ன்றது 1,2.1. y hatங்கிறது 1,2.1 2.1 predicted. சரிங்களா? சோ இதுல என்ன ஆகும்னா let us assume the 1ன்றது input feature. Now we'll come to that point. The input feature, output feature எல்லாம் கொஞ்சம் சரியா we'll discuss on that. இப்போ வந்து actual value predicted value குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சா? Yes sir. Because this is like kind of the one thing that will bug you throughout the journey. உங்களோட end to end journeyல இந்த y hat வரும். ஏன்னா நிறைய டைம்ஸ் நானே மிஸ்டேக் பண்ணுவேன். ஓகே, சரி. இப்போ what is this residual error? இது முடிஞ்சது ரைட்டா? Let us mark this as done. What is this residual error? Just take an example. சரியா? Let's take the example. Deviation மாதிரியா சார்? Deviation from the predicted. Exactly. நாம இப்படி ஒரு டேட்டா செட் எடுத்துக்கலாம். இது ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஓகே, இதுதான் என்னுடைய டேட்டா செட் நீங்க வச்சுக்கோங்க ரைட்டா? இந்த டேட்டா செட்டை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் ரைட். நான் எனக்கு இதுதான் வந்து என்னுடைய இன்புட் ஃபீச்சர். இட் மே பி எனிதிங். இது என்னுடைய இன்புட் ஃபீச்சர், இது என்னுடைய அவுட்புட் ஃபீச்சர். ஓகே, இட் மே பி வாட் எவர் மே பி த திங் இஸ். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு இது செட் பண்ணணும். ஓகே, I want to how to say,
இதுக்கு நான் ப்ரெடிக்ஷன் லைன் போடணும். ஓகே, இப்போ let us say இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா how will you draw the line? ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டே கனெக்ட் பண்ணுவா போட்டீங்களா? what is the error at this point? Error might be 0 sir. Yeah, no error. எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட்ஸ் வழியா போயிடுச்சா? there is no error. நீங்க என்ன டேட்டா எடுத்தீங்க அந்த டேட்டாவை ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துச்சு. so this line is like the prediction. in the line we will talk about this. கொஞ்சம் கன்ஃபியூஷனிங் இருக்கும். this line is the prediction line அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க மாடலோட அவுட்புட் இந்த லைன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸ்ரீதர், சாரி சதீஷ், am I clear? are you okay? சரியா? உங்க மாடல் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுக்குது அண்ட் உங்க டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த மாடலோட ப்ரெடிக்ஷன்ல உட்கார்ந்துருக்கு கரெக்டா. so the error is 0. but இந்த சினாரியோ வாங்க. இந்த சினாரியோல you have multiple points. how will you draw a line at this scenario? best fit centerல தான் சார் மறுபடியும் வரும். best fit is not always center. best fit is line is not always center. That data points ஜாஸ்தியா இருக்கா சார்? எங்க இருக்கோ அதான் நிறைய. no. okay, let us say எனக்கு இங்க ஒரு 100 டேட்டா பாயிண்ட்ஸ் அந்த லைன்ல இருக்கு. பட் மத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கிட்டு ரொம்ப தள்ளி இருக்கு. ஆனா அப்படி வராது. ஒரே இடத்துல நடுவுல தான் வரும். கரெக்ட். ஓகே. ரெண்டுக்கு நடுவுல. again it is not in the middle. you guys are making a mistake. Okay. let us talk about that. நான் ஒரு லைன் வரையறேன். இந்த ஒரு லைன் வரையறேன். now what does the error mean? error component அப்படின்றது என்ன? இதான் என்னுடைய prediction வந்து வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கு சார். பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா ஆக்சுவல் மாதிரி. no, இது என்னது? difference between residual error. okay. என்னுடைய ஆக்சுவல் பாயிண்ட்டுக்கும் என்னுடைய மெஷின் லேர்னிங் மாடல் நமக்கு கொடுத்த அந்த டிஃபரன்ஸ் என்னது? residual error. கரெக்ட்டா? என் பாயிண்ட் இங்க இருக்கு. என் மாடல் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணா என் மாடல் என்ன சொல்லுது? 3.5ல வர வேண்டிய ஆன்சரை 6.5 ன்னு சொல்லுது. என்ன லைனா வேணா இருக்கட்டும். so that is the error. am I right? okay, ரைட்டுங்களா? yes. what is the objective of me? ஒரு மெஷின் லேர்னிங் மாடலோட அப்ஜெக்டிவ் என்ன? accuracy improvement, reduce the தெளிவா சொல்லுங்க. accuracy மினிமைஸ் பண்ணணும், ரைட்? எதை மினிமைஸ் பண்ண போறீங்க? error மினிமைஸ் பண்ண போறீங்க. ஓகே, here's the point. இப்படிதான் பெஸ்ட் ஃபிட் லைன் வரும். சரியா? மிடில்ல வராது. let us assume நான் லைனை I am changing. I am putting it this way. இப்போ என்னோட எரர் எங்க இருக்கு? what is the error? have my error reduced or increased? got reduced. might be any scenario. என்னோட எரர் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டிக்ரீஸும் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? yes. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ரெண்டு லைனுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன் நான்? yesterday we discussed this. I need an answer. கான்ஸ்டன்ட் மாத்திருக்கோம் சார். exactly. இதோடைய y equal to mx plus c அப்படிங்கக்கூடிய இந்த லைனோடைய c வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். so that மேல அந்த லைன் கீழே வந்திருக்கு. now we are calculating the error. இந்த லைன்ல எவ்வளவு எரர் வந்தது, இந்த லைன்ல எவ்வளவு எரர் வந்தது. the line which is having the minimum error is the best fit line. Okay. not only the constant. you should also change the slope. இந்த ஸ்லோப்ல இருக்கு, நாளைக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்லோப்ல நான் போட்டேன்னா எனக்கு பெட்டர் ரிசல்ட் வருதான்றதை நான் செக் பண்ணணும். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
M I have value. updated the line. Change it. வேரி பண்ணியிருக்கேன், ஸ்கோப்பையும் நான் வேரி பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, எம்மும் வேரியபிள், சியும் வேரியபிள். ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ எரர் என்னன்றது தெரிஞ்சிருச்சா? ரெசிடியூவல் எரர்னா என்ன தெரிஞ்சிருச்சா? Any machine learning model you guys are building, the objective is to make sure it's having the least residual error. All Okay. right. And what is the best fit line? Minimum error. Yes, sir. அப்படி சொல்லக்கூடாது. Give the answer. Minimum errors உங்களுக்கு புரியும், எல்லாருக்கும் புரியுமா? Give the answer. The line with multiple combination of. ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற? The best, sir. Okay. இந்த எக்ஸர்சைஸ் Minimum residual error. மாத்தி பண்ணுவோம்ல, Yeah. வேற லைன்ஸ் போடுவோமா? At a point the line will produce the least error, இல்லையா? Oh yes. Whichever line produces the least error is the Best fit line. Okay. இது higher order higher dimension question என்னாச்சு? இது வந்து 2 dimensional. 2 dimensional gets a line. 3 dimensional என்ன ஆகும்? Plane வரும் sir. Plane. Anything above 3 dimension? Hyperplane. Okay. சரியா? ஹைப்பர்ப்ளேன்லாம் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியாது, பிளேன் வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். ஓகே, பட் ஹைப்பர்ப்ளேன் இட்ஸ் தியரிட்டிக்கலி இட் இஸ் என்ன சொல்றது, நம்மளால விஷுவலா பர்சீவ் பண்ண முடியாது. we can humans can perceive only 3 dimensional, right? length, breadth and height மட்டும் தான் they can do. சரிங்களா? so that one. so any prediction இது, so அது 2 dimensional நம்ம இப்ப எடுத்துக்கிறதுனால the line which produces the least error, that is the best fit line. Okay. சரிங்களா? இப்போ நார்மல் லைனுக்கு ஈக்குவேஷன் என்ன? Y is equal to mx plus c. இதுல எதெல்லாம் வேரியபிள்? MC. y equal to x உம் y உம் தான் வேரியபிள். Oh, okay sir. see you always have to relate here. இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்லோப்ல m equal to 5 and c equal to 2 இதை வச்சு ஒரு லைன் போடு அப்படின்றத நமக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ரைட் கேட்டுங்களா? ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து நம்ம முதல்ல லைன் போடும்போது எம்சியும் கான்ஸ்டன்டா வச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, பட் மெஷின் லேர்னிங்ல வரும்போது நாம இந்த லைன்ல எம்சி எக்ஸ் ஒய் ஆல்ரெடி வேரி பண்ணுவோம். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் வேரி ஆகுதா, இது எல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட், ரைட்? எக்ஸ் அண்ட் ஒய் ஆல்ரெடி வேரி ஆகுது, பட் we are also changing m and c. கரெக்டா? the m வேரி ஆகுது, c வேரி ஆகுது இல்லையா? m and c are not constants, they are also varying, right? அதை டினோட் பண்றது தான் பெஸ்ட் ஃபிட் லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீட்டா 1x பிளஸ் பீட்டா 0. some people will also use theta. okay, these are like Greek variables. English variables already x and y use பண்றனால they are going for Greek variable. Greek or Latin, I don't know. Latin theta or Latin தான? I don't know. ஏதோ வேற ஏதோ ஒரு லாங்குவேஜோட வேரியபிள். சரிங்களா? machine learning models, deep learning models, you will be seeing these notations, beta, alpha, gamma will also see, lambda you will see. okay, don't get panic, எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் translation இருக்கு. we will make sure to tell you that English translation at every stage. okay, ஸோ இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த எம் இருக்கு இல்லையா, இது ரெகுலரைசேஷன்லாம் வரும்போது இந்த எம் டபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஓகே,
ஸோ அது ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஸோ அது பார்க்கறதுக்கு அந்த ஈக்குவேஷனே புது ஈக்குவேஷன் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் நாட் த ஆக்சுவல் நியூ ஈக்குவேஷன். ஒரே ஈக்குவேஷன் தான், இட் காட் சேஞ்ச் இன்டு மல்டிபிள் திங்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அடுத்தது இப்போ பெஸ்ட் ஃபிட் லைன் வந்துட்டோம். ஸோ நவ் யூ கைஸ் நோ வாட் ஆக்சுவல் வேல்யூ இஸ். ரெசிடுவல் எரர் தான் தெரியும், பெஸ்ட் ஃபிட் லைன் தெரியும். எஸ் சார். ஓகே, சரி. அடுத்தது காஸ்ட் ஃபங்க்ஷன். What do you people know about cost function? Yara, give it a try. The cost that would take to reduce the error. See, it's பேசிக்கா ஒன்றும் இல்லை. காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த எரர்ஸ் இதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் which will give me the which will give me the way to find the residual errors. ஓகே, இப்போ நீங்க பாத்துட்டீங்க y minus y hat ன்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரைட் லைன் ஆனது பிரச்சனை கிடையாது. What if it is a hyperplane? What will be the cost function over there? What if it's a sigmoid? Logistic regressionல வரும்ல, இந்த மாதிரி இருந்தா எப்படி how will you find out these residual errors? Straight line y equal to mx plus c போட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. There should be a function which allows you to determine the residual error, right? That is the cost function. சரிங்களா? ஓகே சார். இட்ஸ் லைக் மெஷர்மென்ட் டூல் மாதிரி சார். சரி, இப்போ இந்த லைனை வச்சு உங்களால காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியுதா? சிம்பிள். என்ன வரும்? j equal to summation of I equal to 1 to n yi minus y hat. ஃபார்முலா தான் கம்ப்ளீட்டா. என்ன பண்ணிருக்கோம்? yi என்னது? ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ. என்னோட ஆக்சுவல் வேல்யூ y hat என்னோட predicted வேல்யூ. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்கும் நான் எடுக்கணும். ஓகே, இதான காஸ்ட் ஃபங்க்ஷன். இது நீ லைனுக்கு ஓகே. What if it's a parabola? What if it's a plane, hyperplane? How will you take it up? So there should be a function which allows you to determine the error of that particular yes sir. cost function. ஸ்கொயர் மீன் ஸ்கொயர் எரர் அந்த மாதிரிலாம் வருமே சார், அதெல்லாம் இதே தானே? Errors are like just errors. Oh, okay. See, இதே ஃபங்க்ஷன் சொல்றது let us see. நம்மளோட பழைய செஷன்ஸ் எடுப்போமா? இல்ல சார், நிறைய பேர் சொல்லும் போது விதவிதமா சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி W யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். இது காஸ்ட் ஃபங்க்ஷன் தான், ஆனா அவங்க சொல்லும் போது மீன் ஸ்கொயர் எரர் காம்போனன்ட் அப்படிம்பாங்க. அது வந்து ms மீன் ஸ்கொயர் எரர் காம்போனன்ட் என்னது? அது அந்த எரரை வந்து நீங்க டினோட் பண்றீங்க. You remember this exercise which we did? Yes sir. இது ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன். மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனோட காஸ்ட் ஃபங்க்ஷன் அது. ஞாபகம் இருக்கா? கன்ஃபியூஸ் பண்ணிட்டே உட்கார்ந்தோமே. எஸ், மாத்தி போட்டோம். y ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்ஷன் போல. ஞாபகம் இருக்கா? ஓகே, ரிட்ஜோட காஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க. This is the cost function of ridge, lasso and elastic net. So what does this mean? What is this trying to tell us? It's trying to show us, okay, you have the option to determine the errors. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் காஸ்ட் ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணும்போது? What should be the objective? Reducing the error, sir. Exactly. Your cost function should be minimum. Right? Yes, sir. Okay. யாருக்கா காஸ்ட் ஃபங்க்ஷன் புரியலையா? புரியலனா சொல்லுங்க. We'll have a discussion one more round. So thing basically இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் லைன் இருந்தாலுமே அப்ளை ஆகுமா? Forget about the line. Forget about anything. You have actual set of data. Your model is predicting a set of data. Yes. That's the error.
ஓகே. அந்த எரரை கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவ? ஒரு டூல், ஒரு ஃபார்முலா. ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எழுதி தான் ஆகணும். எஸ். ஓகே. ரைட்டா? அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே சார். இது அப்போ ரெசிடுவல் எரரோட ஃபார்முலான்னு சொல்லலாமா? ரெசிடுவல் எரரோட ஃபார்முலா இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ரெசிடுவல் எரர். ஓகே, அந்த எரர் வந்து சம்டைம்ஸ் மீன் ஸ்கொயர் எரர் ஆகலாம். ஓகே, there are types of errors. அத பத்தி நம்ம இப்போ பேச வேணாம். ஓகே, so the actual point is உன்னோட ஆக்சுவலுக்கும் மெஷின் கொடுத்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷனா சார்? காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட். COST. Okay sir. The cost of your machine learning model, what is the mistake it's making, right? That is the cost function. சரியா? The point is, what is the objective of this cost function? நம்ம cost function கண்டுபிடிச்சா how that should be? There is less error. Least amount of error இருக்கணும். Okay. இருக்கிறதுல கம்மியான எரர் இருக்கிறதா என்னது? உங்களுடைய பெஸ்ட் ப்ரெடிக்டிங் மாடல். ஓகே. ஓகே. ரைட்டா? Am I right guys? Yes. Yes. Right. See, keep it active. சரி, ஏன்னா இது விடியக்கால 5:30க்கு நமக்கு இங்க நடக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். இந்த மாதிரி காஸ்ட் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது எல்லாருக்கும் தலைவலி வரும். இந்த 5:30 செஷன் சூஸ் பண்ணாக்க 2 ரீசன் இருக்கு. ஒன்னு, மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தலைக்குள்ள ஏறும். ரெண்டாவது, இதை விட்டா எனக்கு வேற டைம் கிடையாது. ஸோ these are the two reasons why we chose this 5:30 to 6:30 session. சரிங்களா? So keep the session interactive. Okay, you guys can at any given point unmute your microphone, open your camera, and you guys can interact. Okay, இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தா towards the end of the session ஒரு 10 minutes we'll definitely spend for Q&A. சரிங்களா? மற்றபடி தான். And okay, here's one other thing. Make sure you guys are joining before 5:30. 5:25 I'll start enabling the session and letting people in. 5:25 you guys can be there. 5:30 we can start the session. இன்னைக்கு வந்து we started only at 5:37. I don't want that to happen again because exactly 6:30 நான் க்ளோஸ் பண்ணாதான் என்னோட அடுத்த டாஸ்க்கு நான் போக முடியும். ஓகே, மார்னிங் வந்து லைக் ஜாம் பேக்டா இருக்கு. காலைல I have to again இதை முடிச்சுட்டு I have to go to my workout sessions. So அதனால that should not be சரியா? 5:25 please everyone be there in the setup. Okay, yeah, keep it interactive as much as possible. Okay, you guys can ask your doubts at any given point. சரியா? Doesn't matter. Don't bother about others thinking ஐயோ இது கூட தெரியல, யாரும் யோசிக்க மாட்டாங்க. No one cares. No, it's literally the point. No one will say இது கூட தெரியல அப்படின்ற அந்த ஒரு வேர்டு இருக்கவே கூடாது அப்படின்றத என்னுடைய ஒரு பிளான். தெரியலன்னா தெரியல, ஆமா தெரியல, அவ்வளவுதான். தெரியலன்றதை அக்செப்ட் பண்ணாதான் we'll be able to move forward. No one can know everything. Even I don't know a lot of things. Okay, so நீ காலையில குரூப்ல பார்த்துருப்பீங்க, I gave அந்த இமேஜ் போட்டிருந்தேன் இல்லையா? நேற்று பிளான் வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் படிக்கணும் அப்படிங்கிறது தான். when I went over there then my mind changed. ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ there is no such thing as right or wrong. இதெல்லாம் கேட்கலாமா கூடாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது. You guys can ask. Okay, yeah, okay. சரி, காஸ்ட் ஃபங்க்ஷன் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குதோ அப்போதான் வந்து அந்த மிஷின் லேர்னிங் மாடல் ப்ராப்பர் மாடல். ரைட்? சார் ஒரு கொஸ்டின். ஒரு மாடல் பில்ட் பண்ணும்போது அக்யூரசிக்கும் எரருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஒன்று தான்? அக்யூரசி எரர் அது வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக். நம்ம டெஃபினட்டா அதுக்குள்ள வரலாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்குவோம். ஓகே, அக்யூரசில 2 டைப் ஆஃப் அக்யூரசி இருக்கு. ட்ரூ பாசிட்டிவ், சரி, மல்டிபிள் டைப்ஸ், ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். Accuracy depends on your use case. சரிங்களா? there is something called confusion matrix. அது நம்ம வந்து we will see. Okay, confusion matrix வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்.
and I think statistics already cover பண்ணிருக்கோம். But still நீங்க கேட்டதால we'll do it after these topics. ஏன்னா இப்போ நான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எடுத்து வந்தேன்னா எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே சார். Because அது வந்து என்ன சொல்ல, இட்ஸ் plain English தான், plain logical scenarios தான், but depends on what we are trying to achieve தான் அந்த accuracy and இது எரர் வந்து சார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பேசுனதுன்னா எந்த மாடல் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எரர் கொடுக்குதோ அந்த மாடல் தான் பெஸ்ட் மாடல், ரைட்? எஸ் எஸ். வாட் இஃப் யுவர் மாடல் gives you zero error? Best fit. Overfit. Exactly. What is overfitting? Yல எல்லாமே அலைன் ஆயிடும். So it means M is more infinite. No, perform better in the training and fails drastically in the testing with an unknown data. நீங்க வந்து ட்ரெய்னிங் டேட்டானா என்ன, டெஸ்டிங் டேட்டானா சொல்லுங்க. Training data na the model which the data we feed and make the model to learn that data it will அதெல்லாம் புக்கிஸ் ஆன்சர். okay bhai எனக்கு சொல்ல அதெல்லாம் நீங்க கூகுள்ல அடிச்சீங்கன்னா வந்துரும். okay let us say உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் டேட்டா செட் இருக்குன்னு வைங்களா, உங்களுக்கு வந்து மாடல் ட்ரெயின் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, கொஞ்சோண்டு டேட்டா செட்டை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த மாடலுக்கு கொடுத்து நீ படிச்சுட்டு சொல்லுவீங்க. ஆமா, ரைட்டா? அந்த மாடல் எந்த டேட்டா செட்ல ட்ரெயின் ஆகுதோ அதான் அதோட ட்ரைனிங் டேட்டா. ஓகே, நீங்க எதெல்லாம் தனியா எடுத்து இதை வச்சா நான் அவனை டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றீங்களா, அதான் டெஸ்டிங் டேட்டா. ஆமா சார். there is no hard code rule saying இவ்வளவு ட்ரைனிங் டேட்டா இருக்கணும், இவ்வளவு டெஸ்ட் டேட்டா இருக்கணும் அப்படின்னு. more training data you have, the more your model can perform better. Yes. So yeah, data எடுக்கிறதுக்கு there is a method, sampling method. I'll show you that. Okay. கல்லே அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சோம் நம்ம. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாம்பிளிங் இருக்கு சார், நமக்கிட்ட இருக்கு வீடியோ. சாம்பிளிங் டேட்டா சயின்ஸ் ப்ராபபிலிட்டி ஆரம்பத்துல இருக்கு சார், கொஞ்சம் முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா கிருஷ்ணா ஃபுல்லா இருப்பாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனி பிளேலிஸ்ட் இல்லையாண்ணா? ஒண்ணா வரும் சார். நம்ம டேட்டா சயின்ஸ் டேட்டா இதுல தான் இருக்கோ. தமிழ்ல இருக்குலே தான் சார் அது பிளேலிஸ்ட் கொண்டு வரணும். கொஞ்சம் தேடி தான் எடுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், அவுட்லயர், இதெல்லாம் எல்லாத்துக்கும் தனித்தனி இது கொண்டு வரணும். அது கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். நான் டவுட் வந்தா போய் பார்ப்பேன். டேட்டா கிளீனிங் dark bar sampling techniques. Yes. So there are a few techniques in which you can sample. So yeah, yaga doubt on the sampling techniques in the video paranga. Okay, if you want I can give you this URL in the chat. So yeah, இது வந்து கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். சேம் செட் ஆஃப் டேட்டாவே நீங்க மல்டிபிள் டைப்ஸா நீங்க வந்து சாம்பிள் பண்ணலாம். ஓகே, ஒரே செட் ஆஃப் டேட்டா தான் இருக்கும். உங்களோட 10 லட்சம் டேட்டா தான் இருக்குன்னா அந்த 10 லட்சம் டேட்டாவே நீங்க வேற வேற டைப்பா சாம்பிள் பண்ணி அதே மிஷின் லேர்னிங் மாடல் கொடுத்து we can train. அதெல்லாம் we'll see it in the later stages. ஓகே, இப்போதைக்கு நீங்க இது மட்டும் you can understand there is something called training data. எந்த மாடல் நீங்க வந்து உங்க மிஷினுக்கு கொடுக்குறீங்களோ அதான் ட்ரைனிங் டேட்டா. எந்த மாடலை வச்சு நீங்க உங்க மிஷினை டெஸ்ட் பண்ணீங்களோ அதான் டெஸ்டிங் டேட்டா. Ideal split up வந்து 70% to train and 30% to test the ideal. Some people will go 20% to test and 80% to train. Some will go 40% to test and 60% to train. Depends on the person who is doing that. Ideally நான் பார்த்ததுக்கு எல்லாமே 70-30 தான் போறாங்க. 70 to train and 30 to test தான் போறாங்க. So yeah, that depends உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்தது. அந்த anyhow நீங்க வந்து அந்த சாம்பிளிங் டெக்னிக்ஸை ஓரளவு பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ அதுலேயே வந்து அந்த பிளேலிஸ்ட்லேயே போனீங்கன்னா தேர் வில் பி லைக் பாப்புலேஷன் சாம்பிள் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில இது இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, யா சரி. இப்போ என்னுடைய மாடல் ட்ரைனிங் டேட்டால 0%
error கொடுக்குது. What does that mean? Best fit, I mean overfit that. Error இல்ல. இல்லையா, மறுபடியும் best fit தான் வருது. So the point is it's a overfit. Overfit என்ன? நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுது சார். அது எப்படிமா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணா பிரச்சனையே இல்லையே. பெர்ஃபெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணுது. Okay, this is the exact problem with our education system as well. நம்ம மாடல் வந்து டெஸ்ட் ட்ரைனிங் டேட்டால 100% மார்க் வாங்கும். நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் புக்கை படிச்சு அப்படி 500,000 200,000 200 வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட ரியல் வேர்ல்ட்ல அந்த மாடல் will terribly fail. புரியுதா? அந்த மாடலுக்கு யோசிக்க தெரியாது. அந்த ட்ரைனிங் டேட்டாவை பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிடும். டெஸ்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெசிடியல் எரர் பயங்கர ஹையா இருக்கும். அது கெட்டிங் தி பாயிண்ட். இந்த லைன் எடுத்துக்கோங்க. there are 2 points, right? இது 2,2 and இது 3,5. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். am I right? yes sir. இப்போ இந்த மாடல் இதோட எரர் என்ன? 0 sir. கரெக்ட்டா 0. yes. கரெக்ட்டா? இந்த சார் எனக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது, பட் we are just கேக்குதா? ஆமா சார், நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ்ல இருந்து எக்கோ இல்ல சார், அது மைக் இஷ்யூ இல்ல, வேற ஏதோ வீட்ல அப்ளையன்ஸ் ஓடுற மாதிரி ஃபேன் ஆர் சம்திங். ஃபேன் இப்போ எப்படி இருக்கு? வரது இஸ் நாட் ஃபேன். ஐ பிலீவ் இட்ஸ் a grinder or mixer அந்த மாதிரி. இல்ல ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது. இருங்க. How about now? No sir. இப்போ இருக்கா? இல்ல இருக்கு. Sorry, that is a aquarium pond I have in my room. That's a 4 feet by 4 feet. Now அந்த மோட்டர் தான் சவுண்ட் கொடுக்குதுன்னு நினைச்சேன். That's a coin. Okay. So என்னடா பார்க்கலாம். I'll review the recording. So recording இந்த மாதிரி issue இருந்ததுன்னா I'll try to figure out something. Yeah. Okay. But even if I am figuring out by today, we may have to wait for another week to get that result. Hardware order வந்து that takes time. So yeah. To say honestly, எனக்கு அந்த மாதிரி விஷயங்களை செய்யவும் தெரியாது. I need someone's help to set these microphones and do all those things. I know how to do these maths and data science. உண்மையை சொல்லட்டா போட்டோல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணா கூட எனக்கு தெரியாது. என் வைஃப் மேக் டல் பண்ணுவாங்க. என்ன பெரிய பட் என்ன சொல்றது, I like these things. and vacuum tablet செட் பண்ணி கொடுத்தது என் ஃப்ரெண்ட் தான் செட் பண்ணி கொடுத்தான். Okay. So that's the kind of technical expertise I have. Okay. I'll try to figure out என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா சார் உன் சைடோட நீ மியூட் பண்ணு. நான் ட்ரை பண்ணிட்டேன் சார். சதீஷ் can you mute? yes. இப்ப இல்ல. கிருஷ்ணா உன் சைடு தான்டா இஷ்யூ அது. கிருஷ்ணா அன்மியூட் பண்ணு. பண்ணிட்டேன் சார். நான் நீங்க லைவ் போயிட்டு இருக்கும்போது நான் மியூட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நோ அப்ப சதீஷ் ஐ திங்க் இட்ஸ் யோர்ஸ் பிகாஸ் நீங்க ரெண்டு பேர் தான் அன்மியூட்ல இருந்தீங்க. ஓகே இட்ஸ் ஃபைன். யூ whenever we are not talking we can keep it on mute. இப்போ இஷ்யூ இல்லல. ஓகே so whenever we are not talking you can keep it on mute. நம்ம வந்து பேசும்போது you can unmute and speak. okay don't feel like நம்ம மியூட் பண்ணியிருக்கோம் unmute பண்ணணுமான்ற அந்த யோசனை வேணாம். please go ahead and unmute and speak, doesn't matter. okay see there's one other thing I always tell them. So we are trying to share a knowledge and we are not in our best studios. content creators we are not in studios. எல்லாரும் வீட்ல இருக்கோம். எல்லாருக்கும் full time jobs இருக்கு. எல்லாருக்குமே we are
we are in an open environment, right? Official meetings பண்ணும்போதே there are like a lot of disturbances. குழந்தைங்க வரும், வீட்டில் சிலர்லாம் பெட்ஸ் வச்சிருப்பாங்க, வந்து சண்டை போட்டு இருக்கும் பெட்ஸ் எல்லாம். Doesn't matter. It's what we are trying to communicate. As long as it's not like too disturbing to others, it's fine. சரியா? You guys can unmute for a couple of minutes, even if you are having a background noise, or 2 seconds. Or you can post your questions in the chat. Okay? I'm sure all our friends will be monitoring. யாராவது நீங்க chatல போட்டீங்கன்னா நான் கவனிக்கலனா கூட one of you can tell me saying இந்த மாதிரி ஒரு chatல ஒரு question இருக்குன்னு சொன்னீங்கன்னா I'll read through that and I'll answer your question in case your microphone is too noisy. Okay? See, it's like, how to say, don't bother much about these small things. Okay, these are like very small things. ஒரு தூரத்துல கிருஷ்ணா வரும்போது ஆக்சுவலி வந்து ஒரு குயில் பெங்களூர்ல கிருஷ்ணா ஜாயின் பண்ணும் போதெல்லாம் அந்த குயிலும் காலையில வந்துடும். கிருஷ்ணாவோட செஷன் எல்லாத்தையும் அந்த குயிலோட சவுண்ட் இருக்கும். நீங்க யார் வேணா அந்த ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, அந்த குயில் பின்னாடி இருந்து கூக்குன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும். நானும் அடிக்கடி மைக் ஆஃப் பண்ணி தான் சார் வச்சிருப்பேன், ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ஓபன் பண்ணுவேன். அந்த இது வந்து அந்த குயில் வந்து எப்படின்னு தெரியாது, கிருஷ்ணா எந்திரிச்சு வெளியே லேப்டாப் தூக்கிட்டு வந்துட்டானாலே அந்த குயிலும் கேட்டாங்க வந்து உட்கார்ந்தோம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 times அந்த குயில் சத்தம் போடும். ஸோ தட் டசன்ட் மேட்டர், ரைட்டுங்களா? ஸோ வாட் வி ஆர் லேர்னிங், அதுதான் மேட்டர்ஸ். we can do this. We can normally இது வந்து அபிஷியல் மீட்டிங்ஸ் பண்றதுதான். we will be on mute. எப்போது பேசணும் அப்படின்னா we'll unmute and speak, then we'll go back on mute. Let us follow the same course here, okay, until we figure out என்ன சொல்றது, what better can be done. But I don't think anything better can be done because we all are in our own homes, and this is the best quiet time we can get. Morning 5:30 to 6:30. இதுக்கு மேல quiet time வேணா midnight 1 o'clock தான். Even that is not possible. சரிங்களா? Okay, jokes apart. So overfitting condition. I don't think we will be able to finish everything. Innake we will complete the overfitting, underfitting, and we'll wind up. சரியா? I think இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் முடிச்சிருக்கோம். This is fine. Okay. Okay, overfitting condition. இன்னைக்கு நம்மளுடைய பசங்க, இன்ஜினியரிங் பசங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், +1 +2 பசங்க, what they do? They train, mug up. They don't train, they mug up. They study with the books very nicely. Exactly. புக்ல இருந்து நீங்க கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயமும் நம்ம 5ஆம் கிளாஸ்லயே படிச்சதுதான். இந்த கிராஃப் ஷீட் நீங்க 5ஆம் கிளாஸ்லயே பார்த்துருப்பீங்க. y = mx + இந்த 5ஆம் கிளாஸ்லயே படிச்சிருப்போம், ரைட்? நம்ம டீச்சர் வந்து 2ல இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 2.2ல போனதுனால நமக்கு வட்டம் போட்டு 2 மார்க் கம்மி பண்ணிருப்பாங்க. கிராஃப் ஷீட்ஸ் தான் 10 மார்க் क्वेश्चंस. இதெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். we forgot that. Why? Because we learned all those things just for getting through that system, right? And we were very good at it. In the graph sheet la 10க்கு 10 மார்க் வாங்கி 100க்கு 100 மார்க்லாம் வாங்கியிருப்பாங்க. Take that same person, give a equation, give a question which is out of the book, that person won't be able to perform. This condition is called overfitting. You are well trained with your training data, but your real life implication is zero, or it's having a lot of errors. நம்ம பசங்க ட்ரெயின் ஆயிட்டு ட்ரைனிங் சென்டர்ல போய் ட்ரெயின் ஆயிட்டு ஜாப் போகக்கூடிய பசங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அது ட்ரைனிங் சென்டர்ல ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம், அதான் வேதாவாக்கன் ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பாங்க. பட் ரியல் லைஃப் இட்ஸ் நாட் த கேஸ். Okay, that's why I always tell you, even if I am teaching something, if you feel like this is not right, go ahead, verify, let me know if there's a mistake. Everyone can make mistakes, and everyone is allowed to make mistakes. That is the point. Okay, if you are not making mistake, trust me, you are becoming overfitting. You will not perform better in your real world. Okay, that is overfitting. உங்களோட machine learning model 100% உங்களுடைய training dataல train ஆயிடும். Okay, so that நான் real world exam, இப்போ நான் இது வந்து கொடுக்குறேன், இப்போ 3, 5 இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து 7 கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட ப்ரெடிக்ஷன் எங்க இருக்கணும்?
இங்க இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட் ஷுட் பி சம்வேர் ஹியர். பட் இதோட ப்ரெடிக்ஷன் எனக்கு எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு. You see the error is very high. Yes. நம்மளுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன் இட் ப்ரொடியூசஸ் மோர் எரர். ஏன்? ட்ரைனிங் டேட்டால இட் ப்ரொடியூசஸ் லீஸ்ட் எரர், ஜீரோ எரர் ட்ரைனிங் டேட்டால. ஓகே, your training data is not the real world data. Your training data is just a sample. ஓகே, கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரெக்கார்டு இருக்குல்ல, ஒரு 1 கோடி ரெக்கார்டு இருக்கு, நீங்க ட்ரெயின் பண்றீங்க. கிரெடிட் கார்டு 1 கோடி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நடக்குதா? நாட் த கேஸ். உங்களோட மாடல் இந்த 1 கோடி டிரான்சாக்ஷன் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ரியல் லைஃப்ல போகும்போது இட் வில் ஃபெயில். அதனால தான் we have this habit of introducing an error into the system. That is called as regularization. சரிங்களா? Rich regularization, lasso regularization. We voluntarily induce an error while the machine is learning. நம்ம வாலண்டியரா அதை தப்பு பண்ண வைக்கிறோம். சரியா? That is the proper learning. என்ன கேட்டா நம்ம படிக்கும்போது தப்பு பண்ணணும். We should have mistakes. We basically நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வந்து தப்பு பண்ண அலோவ் பண்றதே கிடையாது. We should allow them to make mistakes. It's their own mistakes that makes their own experience and let them perform. Okay, no, let's not deviate to the topic. Machine learning model, overfitting. சரியா? அதே அப்படியே ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங்னா என்ன? ஓவர்ஃபிட்டிங் ட்ரைனிங் மாடல்ல உள்ள ஃபுல்லா படிச்சிச்சு. வாட் இஸ் அண்டர் ஃபிட்டிங்? ஒண்ணுமே படிக்கல ஒழுங்கா. எக்ஸாக்ட்லி. சரியா? உங்க மாடல் ட்ரைனிங் டேட்டாலே உருப்படியா ஒண்ணும் பண்ணல. இட்ஸ் ப்ரொடியூசிங் த மேக்ஸிமம் எரர் இன் யுவர் ட்ரைனிங் டேட்டா இட்செல்ஃப். அந்த மாதிரி மாடலை நீங்க ரியல் லைஃப்ல கொண்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அங்கேயும் தப்பு தான் ஆகும். So both the cases, both the extremes are wrong. Hey, both highly trained guys are wrong and none of the trained guys are wrong. You should be somewhere in the middle. That's the balance you have to achieve. சரிங்களா? அதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷன். அந்த பேலன்ஸ் அச்சீவ் பண்றோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் வந்து there are multiple process, but மெஜாரிட்டியா யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த மாதிரி வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய லேர்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவீங்க to a point where the error is at its minimum. ஓகே, இந்த டேர்ம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. குளோபல் மினிமா அப்படின்னு இருக்கும். குளோபல் மினிமா, லோக்கல் மினிமா, குளோபல் மேக்ஸிமா, இந்த மாதிரிலாம் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு I wanted to complete everything, but let's not rush everything out. See, நம்ம பொறுமையா படிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. பொறுமையாவே படிப்போம். லெட்ஸ் சே மற்றவங்க எல்லாம் 3 மாசத்துல முடிக்கிறாங்கன்னா நம்ம 1 வருஷத்துல கூட முடிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் we'll make sure we are learning things to the core. So that, see, the objective இங்க என்ன அப்படின்னா, when you are learning something and when you are performing, right, it shouldn't be like மற்றவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. when we என்ன சொல்றது, என்ன கேட்டா இது this is my opinion. ஓகே, இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டர் ஆக 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறாங்க? யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களா? போடுறதே கிடையாது. பட் ஒரு டாக்டரால 10 வருஷத்துல சம்பாதிக்க முடிஞ்சத ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரால ஒரே வருஷத்துல சம்பாதிக்கணும், provided he is in the right place. கூகுளோட என்ட்ரி லெவல் பேக்கேஜ் 40 lakhs per annum. Meta is giving 60 lakhs per annum for freshers. Okay, and US போயிட்டீங்கன்னா obviously ஒரு ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து 200 to 300k is the package. 200k பேக்கேஜ்ல ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம். டேட்டா சயின்டிஸ்ட் ப்ராப்பரா நீங்க போய் ஸ்டஃப் காமிச்சீங்கன்னா 200k 1.6 crores USல. Actually, you can survive with somewhat $6,000 per month இல்ல USல. Depends on the state and this thing, sir. Yeah. If you are ஒரு yeah, இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி வர்க் பண்றவங்க எல்லாரும் ஹை பெய்டு தான் சார்.
until நீங்க சர்வீஸ் கம்பெனி ஆன்சைட் அந்த மாதிரி வராம நீங்க டைரக்டா ஒரு ப்ராடக்ட் கம்பெனில இருந்தீங்கன்னா நல்ல எக்ஸாக்ட்லி 200k 300k எல்லாம் சாதாரணமா வரும். 300k சாதாரணமா எடுப்பாங்க. 300k பேக்கேஜ்லாம் அவங்க வந்து லைக் கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா you can easily save 1 crore or 1.5 crores after your expense. அந்த 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 டெக்னாலஜில இந்த ஹையர் இதுல மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. Point is we don't put that much effort into this kind of learning. சரியா? நம்ம ஸ்லோவாவே போலாம், தப்பு கிடையாது. Okay, but we will make sure our bases are strong so that when we are going higher and faster we don't get confused at these points. இந்த டெர்மினாலஜி தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து சொல்லி கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா எல்லா மிஷின் லேர்னிங் மாடல்ஸும் இந்த டெர்மினாலஜிஸ் வரும். காஸ்ட் ஃபங்க்ஷன்றது நான் எந்த மிஷின் லேர்னிங் மாடல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? லேர்னிங் கிரேடியன்ட் டிசென்ட் எந்த மிஷின் லேர்னிங் மாடல் தான் கிரேடியன்ட் டிசென்ட் நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணுவோம். Because that is the way we can find the least possible error. So yeah, இந்த மாதிரி வந்து there are like a lot of என்ன சொல்றது lot of these terminologies. இந்த underfitting, overfitting இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எல்லா மிஷின் லேர்னிங் மாடலுக்கும் பொருந்தும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐக்கே பொருந்தும். when I'm training my LLM, right, my LLM gets easily overfit because parameters அதுக்கு அதிகம், நான் கொடுக்கக்கூடிய டேட்டா செட் ரொம்ப கம்மி, டக்குன்னு போய் எக்ஸாக்டா படிச்சுட்டு வந்துடுது. என்னோட ட்ரைனிங் டேட்டா நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுது. அதே மாதிரி சிமிலர் நான் டெஸ்ட் டேட்டா வச்சு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்குது. It's starting to hallucinate. ஏன்னா parameters அது என் டேட்டா செட் கம்மி. I'm a single person who's trying to play with that LLM இல்லையா? அது என் டேட்டா செட் கம்மி. நான் கொடுத்தேன்னா that bugger is actually getting way better in the training data. ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் எக்ஸ்போஷர் நிறைய கொடுத்து நிறைய டேட்டா ஃபீட் பண்ணி விதவிதமா எல்லாத்தையும் சொல்லிட்டா அது நல்லா படிச்சிடும். அத கம்மியா ஏதாவது கொடுத்தாலும் தப்பு தப்பா சொல்லும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இட்ஸ் ஈஸிலி கெட்டிங் ஓவர்ஃபிட்டட். ஏன் டாக்குமெண்ட் தான் வேத வாக்குன்னு எடுத்துக்குது. ஆக்சுவலி சிமிலரா வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்குது. Actually, I'm having a lot of fun playing with that LLM. நம்ம ஒண்ணு பண்ணோம், அது ஒண்ணு பண்ணோம். எங்க இதுல எல்லாரும் ஹெல்த் கேர்ல எல்லாம் அத வந்து பேபின்னு சொல்லிடுவாங்க. பேபி சம்டைம்ஸ் won't listen at all. Exactly. And the baby sometimes blabbers, which makes us believe that the baby is right. திடீர்னு வயித்துல வலி 1 hour ஆயிடும். அத கொஞ்சம் கரெக்ட்டா செட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு. திடீர்னு வந்து குழந்தைங்க நம்ம வந்து வயித்துல வலின்னு சொல்லிடுவோம். வயிறு எங்க கிட்ட இப்படி காட்டும், இங்க காட்டும் வயித்துல வலி. LLM does the same. LLM has this problem of hallucinating. Okay, அது கொடுக்கக்கூடிய ஆன்சர் கரெக்ட் மாதிரியே இருக்கும். ஆமா, கரெக்ட் மாதிரியே இருக்கும். Okay, LLM னா large language models. Hope you guys know that. Yes. Yeah. Actually, I'm a hobbyist. I'm actually tuning my way around these small language models. Okay, எனக்கு வந்து large language models ஓட small language models ரொம்ப பிடிக்கும். Okay, less parameters இருக்கக்கூடிய மாடல்ஸ் எடுத்து எப்படி நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு Agalya is actually leading a team that is working with large language models. Okay, நாங்க இத ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூவே வந்து இதுதான். அது கொடுக்கக்கூடிய ஆன்சர் கரெக்ட் மாதிரியே இருக்கும். மாதிரியே இருக்கும். அது வேல்யூனா அது எங்களுக்குலாம் ஒரு ரெசிபிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுது சார். ரெசிபி அதோட புரோட்டீன்லாம் கரெக்ட் மாதிரியே இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் தப்பு. அது விவரம் தெரியாத வேணா பார்த்தான்னு வைங்களேன், உண்மையிலே கரெக்ட்னு நம்பிடுவாங்க. ஈவன் ஜிபிடியும் நமக்கு இப்படிதான் சார் கொடுக்கும். புரியல. சம்டைம்ஸ் ஜிபிடி சாட் ஜிபிடி இருக்கு இல்லைங்களா, அதுவுமே அப்படிதான். இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஜிபிடிஸ் ஆர் பெட்டர். I'm using GPT 4.5 now. 4.5 O3 mini la they have this reasoning capacity. They are better. So yeah, but that's what I'm saying. The overfitting underfitting problem வந்து not just in machine learning, deep learning, artificial intelligence எல்லா இடத்துலயுமே இருக்கு. So you guys have to understand how those things work. உங்க டேட்டா வந்து எப்போ ஓவர்ஃபிட் ஆகுது, எப்போ அண்டர்ஃபிட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த மாதிரி ஓவர்ஃபிட் ஆகும்போது தான் நம்ம வந்து ரெகுலரைசேஷன் காம்பனன்ட்ஸ் கொண்டு வருவோம். வி மேனுவலி, அதாவது நம்ம வாலண்டியரா we will induce an error into a system while learning. நம்மளே ஒரு டிகிரிக்கு தப்பா படிக்க வைப்போம்.
சரிங்களா? ஸோ தட் அது ரியல் வேர்ல்டில் வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம். ஜெயபிரகாஷ் ராஜேந்திரா இவ்வளோ நேரம் கழிச்சு யார் ஜாயின் பண்ணுறாரு? ஓகே, பார்க்கலாம். Someone has just requested to join. மேபி டைம் தப்பா நினைச்சிருப்பாரு. No, 5:30 தெளிவா போட்டுருக்கோம்ல. Maybe we can inform. Hi Jayaprakash, am I audible? என்ன செஷன் டைமிங் 5:30 நோட்டிஃபிகேஷன்ஸ் மெயில்ஸ் வருதுல உங்களுக்கு? வருது சார். எல்லாருக்கும் ரிமைண்டர் மெயில்ஸ் வருது இல்லையா? ரிமைண்டர் வருது சார். 5:30க்கு தான் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஜெயபிரகாஷ் கேக்குதா? ஓகே, செட் பண்றதுக்கு 2-3 minutes ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அந்த பெர்மிஷன் செட்லாம் கொடுக்குற பெர்மிஷன்ஸ் கொடுத்து உள்ள வரதுக்கு ஒரு 2-3 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ ப்ராபப்லி நெக்ஸ்ட் செஷன்ல வி வில் என்ன சொல்றது, வில் கண்டினியூ த ரெஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அந்த குரூப்ல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகே, ஏர்லி பர்ட் டிஎஸ் குரூப்ல. ஸ்ரீதர், நீங்க அந்த குரூப்ல இல்லையா? ஸ்ரீதர் கேட்கல. ஓகே, இட்ஸ் ஓகே. நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல. யூ கேன் ஆல்சோ ஜாயின் தட் குரூப். ஜெயபிரகாஷ், ஐ டோன்ட் நோ ஹூ ஜெயபிரகாஷ். ஓகே, I'll check out who that is. சரிங்களா? we'll try to find out. ஓகே, சரி. நாளைக்கு அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது, இப்போ நம்ம கிரேடியன்ட் டிசன் பார்க்கணும். ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் நம்ம பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ linearity of data, outliers, training versus testing data பார்த்துட்டோம், ரைட்? இப்போ நம்ம மிச்சம் இருக்க இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ், linearity of data, outliers, gradient descent, இந்த 4 பார்த்தாச்சுன்னா we'll be almost good to go with simple linear regression. சரியா? நாளைக்கு we'll try to start the simple linear regression. Let's not hold off anymore. ஓகே, ரொம்ப நம்ம டைம் எடுக்கவும் வேண்டாம். சிம்பிள் linear regression அடுத்து மல்டிபிள் linear regression வரும். அந்த டைம்ல we might need additional topics to be covered. சரியா? ஓகே கைஸ், இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார், ஒன் கொஸ்டின் சார். அப்போ மாடல் ட்ரெயின் பண்ணும்போது நம்ம எரர் வந்து 0வே எப்பவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. அது எடுத்துட்டு வந்துச்சுன்னா அதான் உங்களுடைய ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷன். எடுத்து வரக்கூடாது. ஓகே சார். எரர் வந்து அது எடுத்துட்டு வரும், நம்ம வந்து அதை அலோவ் பண்ணக்கூடாது. நீ எடுத்து வராதன்னு சொல்லணும் நம்ம. ஓகே ஓகே, ஆக்சுவலா 0வும் வரக்கூடாது, அதிகமாகவும் போகக்கூடாது, இந்த மாதிரி. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுடைய மாடல் வந்து லைக் இட் ஷுட் நாட் பி லைக் ரொம்ப எரராகவும் இருக்கக்கூடாது. தென் தட் இஸ் அண்டர் ஃபிட்டிங் கண்டிஷன். ஓகே சார். ரொம்ப அதாவது என்ன சொல்றது, நம்ம இந்த இது கிரேடியன்ட் டிசன் போடும்போது குளோபல் மினிமா வருது இல்லையா? ஐடியலி ஸ்பீக்கிங் குளோபல் மினிமாவே நம்ம அச்சீவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். அந்த குளோபல் மினிமாவே நம்ம அச்சீவ் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அந்த மாடல. ஏன்னா குளோபல் மினிமம் அச்சீவ் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஓவர் ஃபிட்டட். ஓகே, சரியா? ஒரு சின்ன எரர் காம்பனன்ட் நம்ம அதுக்குள்ள இது பண்ணி விட்டுருவோம். ஓகே, நம்ம அவுட்லைஸ் பார்க்கணும். ஓகே, ஓகே. ஸோ குரூப்ல இன்னைக்கு அந்த இமேஜ் இருக்கும். someone take a look at it, just post it in the group. What are things we have covered and what are things we are yet to cover? சரியா? someone take that ownership and get it done. Yeah, சரிங்களா? And hi Jayprakash. Okay, group link நான் தரேன், அவ்வளவுதானே. Give me 1 second. JP கேக்குதா? சரி, ஜெயபிரகாஷ். You having any issue with your microphone? பட் எங்களுக்கு அவரோட விஷுவல் காமிக்கல சார். லைக் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல. இல்ல சார். I don't think he has enabled the camera or microphone. Chat I noticed him. Okay. Chat தெரியுது. Chat பண்ணிருக்காரு ஜெயபிரகாஷ். குரூப்ல லிங்க் இருக்குது, பட் என் வீடியோ வர்க் ஆகல. Sridhar, you can also use this link to join. Okay. Yeah, Jayprakash, and since my mic is not working, that's fine. But session வந்து காலையில 5:30 to 6:30 morning.
Okay, it's not 6:30. We are closing the session now. சரியா? நீங்க இன்னைக்குள்ள ரெக்கார்டிங் யூ கேன் கோ ஹெட் அண்ட் லிசன். சரிங்களா? நாளைக்கு ட்ரை டு ஜாயின் த செஷன் பை 5:25. ஓகே? Yes. Thank you. Sir, one thing, what did you want to post in the group, sir? என்ன நீங்க போஸ்ட் பண்ண சொன்னீங்க? குரூப்ல கடைசியா இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தியா? நம்ம குரூப்லயா சார்? நம்ம டிஎஸ் குரூப்ல இல்லையா? இருக்கு சார், இருக்கு. சாரோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல என்ன டாபிக்ஸ் டு பி கவர்ட் இருக்கு. இன்னைக்கு என்ன கவர் பண்ணிருக்கேன் மார்க் போட்டுருக்கேன் இல்லையா? இப்பதான் செக் பண்ணலாம். அதை வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு என்ன முடிச்சிருக்கோம் என்ன முடிக்கல அப்படின்றது மட்டும் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. Okay, sir. Okay. See, okay, here's the other thing. Nama sessions now, sometimes you guys might have some assignments. School la kudukra maadhiri assignments kedaiyadhu. Some things you might have to learn on your own, so that enna solradhu, nama ellarum we all have our own full job, right? Na solli kodukna 1 hour vachi you guys can never become data scientist or never become AI. Idukku appuramum you have to spend some more time. Literally speaking, I am spending around 8 to 9 hours outside my job learning all these things and working with these things. I'm not asking you guys to do 8 to 9 hours. At least spend 1 or 2 hours after this class outside your job. Your job, I know it will be hectic, but you have to make sure you are spending at least 1 or 2 hours to make sure you are gathering all this knowledge. சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி லைக் நம்ம செஷன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். அட் அ பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றது, கதை கேட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா அது ஆன்லைன் செஷன், நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் வில் ட்ரை டு. ஓகே, ஹியர்ஸ் திங், எல்லாமே வந்து ஸ்க்ரீன் ஷேரிங், மைக், கேமரா எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இவென்ச்சுவலி வென் வி ஆர் ப்ரொசீடிங் ஃபர்தர், ப்ரோக்ராம்ஸ்லாம் அடிக்கும்போது ஐ ட்ரை டு மேக் யூ கைஸ் டூ அ ஹேண்ட்ஸ் ஆன். நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ற மாதிரி will try. Okay, I have done that with கிருஷ்ணா கூட பண்ணிருக்கேனான்னு தெரியல. Once we tried for fast API deploy பண்ணலாங்கும்போது but we கொடுக்க செட் பண்ணலன்னு சொல்லிட்டு it was done. Agalya is already doing her own session, so Agalya I have no problem with, right? So இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, so இந்த இதை வந்து I'll try to give you hands on as well. சரிங்களா? ஸோ தட் என்ன சொல்றது, ஒரு சும்மா உட்காந்து கதை கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் யூ கேஸ் வில் பி கிவன் அசைன்மெண்ட்ஸ் ஆஸ் வெல். நான் வேலிடேட்லாம் பண்ண முடியாது, எனக்கு வேலிடேட் பண்ண டைம் கிடையாது. ஐ வில் கிவ் யூ த எக்ஸசைசஸ், யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். இட்ஸ் லைக் யூ ஆர் யுவர் ஓன் பாஸ், ரைட்டா? நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் ஐ won't be able to sit and verify, which you guys can do among yourself. குரூப்ல இருக்கீங்க இல்லையா, you guys can coordinate, you guys can talk to each other, and we all are like என்ன சொல்றது, professionals. You guys can get each other's help, get it validated. Okay, பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற coordinations you guys can do. I'll tell you what you can do so that you can learn better. Okay? Yes. Okay, guys. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் 5:25 please make sure to join, because in the joining வந்து this is how it is. Joining I have a separate window. Okay, in the window I won't be tracking continuously. சரிங்களா? நான் இங்க செஷன் எடுக்கிற விண்டோக்கு வந்துட்டேன்னா இந்த விண்டோ I won't be tracking continuously. There's a good chance you might be stuck outside. Okay, அந்த மாதிரி உள்ள வந்துட்டீங்க யாரும் சொல்லல அப்படின்னா better post the message in the group so that someone else will notice and inform. Illana, better you join by 5:25. So 5:30 வரைக்கும் I'll be actively monitoring this window. சரிங்களா? So let's keep it in that. Okay? Okay guys, see you tomorrow. சரியா? Thank you. Bye. And the recording நேத்து இந்த மாதிரி தான், இது வந்து it will be there. நான் வந்து செஷனோட நேம் மட்டும் ரீநேம் பண்ணி I'll just keep it over there. Okay? We will see. Sure. Yes. I'm ending the session now. Okay? Bye. Sir, thank you.